அருண் ரவி டிங்கரிங் ஒர்க். இந்த த்ரீ வீலர் ஆட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த போர்க் வந்து ரைட் சைடு இழுக்கிறதும் லெஃப்ட் சைடு இழுக்கிறதும் கம்ப்ளைண்ட் வந்து நிறையவே இருக்கும். அதாவது போர்க் பெண்டா இல்லைன்னா சேஸ் பெண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அதில் பெரும் பிரச்சனையாகவே இருந்தது, சிரமமாகவும் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் லெவலில் வச்சு லேசர் ஸ்பிரிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு போல் இருக்கிற சிம்பிளான எக்யூப்மெண்ட்டை வச்சு எப்படி ஈஸியான மெத்தடில் சேஸ் பெண்டா போர்க் பெண்டா கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இழுக்குது வண்டி. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், லெஃப்ட் சைடு சாஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள். போர்க்கு லெஃப்ட் சைடு இழுக்குது கம்ப்ளைண்ட்டு. சேஸ் பெண்டா போர்க் பெண்டான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேஸை வந்து நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், வாட்டர் லெவலுக்கு. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈவனாக இருக்கணும், சரிசமமான லெவலாக வந்து தரமட்டம் வந்து நம்மளுக்கு சரி சமமாக இருக்காது. நம்ம லெவலுக்கு கொண்டு வரணும், டீப் லெவல் மட்டத்துக்கு. அதாவது ஸ்ப்ரிட் வச்சு பாருங்கள். ஸ்ப்ரிட் வச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு எந்த சைடு டவுனாக இருக்கோ அந்த சைடு தூக்கணுமோ இறக்கணுமோ சரி பண்ணி ஸ்ப்ரிட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க சேஸை. பாருங்கள், ஸ்ப்ரிட் லெவலுக்கு இருக்குது மட்டமாக. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு, இதையும் வந்து ஸ்ப்ரிட் லெவலில் இருக்கணும். நீங்கள் ஸ்ப்ரிட்டை வந்து வண்டியில் சேஸில் எங்கே வச்சிங்கனாலும் வாட்டர் லெவல் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள், சேஸில் இதுவும் பாருங்கள் ஸ்ப்ரிட் லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ தான் நம்ம வந்து சேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெவல் எங்கே பெண்டு இருக்குதுன்றதை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், வாட்டர் லெவல் மட்டத்துக்கு இருக்குது. பாருங்கள், இந்த சைடும் வச்சு பார்க்குறேன். பாருங்கள், லெவலுக்கு வந்துருச்சு. இங்கேயும் பாருங்கள் லெவலில் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு பேக் சைடு எல்லாமே வந்து சரிசமமாக டீப் லெவல், அதாவது ஸ்ப்ரிட் லெவலுக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கயிறு ஒன்று, நூல் கயிறு கட்டியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த சென்டரை வந்து கால்குலேஷன் பண்ணி பிரிக்கிறது. அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு சரிசமமாக கணக்கு பண்ணி அந்த சென்ட்ரு கோடு வச்சு பிரிக்கணும். வென்ஸ்க்ரீன்லேயும் ஒரு கயிறு கட்டியிருக்கிறேன் பாருங்கள். அதுவும் வந்து வாட்டர் லெவல் தான். ஸ்ப்ரிட் லெவல் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நூல் கயிறு கட்டிடணும். அதாவது இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடு சேஸில் வந்து டேப் அளவு வச்சு எடுத்துகிட்டு அதில் சென்ட்ரு பாருங்க, சரிசமமான சென்ட்ரு அளவில் மார்க் பண்ணிவிடுங்க. ஒரு மார்க்கு, இதான் சென்ட்ரு மார்க்கு. இந்த சென்டர் மார்க்கில் அங்கே உங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த நூல் கயிறும் பேக்கில் ஃப்ரண்ட்டில் வர போர்க் வரைக்கும் ஒரே லெவலாக இருக்கணும். ஃப்ரண்ட்லேயும் சரிசமமாக மார்க் பண்ணி பிரித்தாச்சு. முப்பத்தி 1 இன்ச்சு வரும். 31 பாதி என்ன வருதோ அதை வந்து சரிசமமாக வச்சு சென்டர் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. இது வந்து அக்யூரேட்டான அளவு கிடையாது. ஒரு 99% வந்து நம்ம வந்து சேஸ் பெண்டா போர்க் பெண்டான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சேஸோட சென்டர் பாயிண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இது வந்து போர்க்கில் வர கோன் செட்லேயும் சென்டர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. அங்கே இந்த எண்டு ஒரு நூல் போர்க்கோட ஸ்க்ரூ வருது பாருங்கள், ஹேண்டில் பார் ஸ்க்ரூ, அதுவும் சென்டர் பண்ணி ஸ்ட்ரைட் வச்சுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த நூல் கயிறு லெவலுக்கு ஒரே லெவலாக இருக்கும், கொஞ்சம் கூட இப்படி அப்படி மாறாமல். அதாவது 100% நம்ம பார்க்குறது இல்லை, ஒரு 99% வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரே லெவலாக வருது பாருங்கள். அந்த ஹோல்ஸ் ஒன்று தெரியுது பாருங்கள், சேஸில் ஒரு ஹோல்ஸு. இது எல்லாமே இந்த நம்ம கட்டியிருக்கிற அந்த நூல் கயிறுக்கு நேராக லெவல் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ வீடியோவில் வந்து இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஒரு மெத்தடு தான் இது, அக்யூரஸான லெவல் கிடையாது இது. இது நீங்கள் லைவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அதாவது இந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்ற ஒரு பேசிக் லெவல் தான் இது, அக்யூரேட்டான லெவல் கிடையாது. இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம வந்து சேஸ் பெண்டா போர்க் பெண்டான்றதை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஒரே லெவல் வந்துருச்சு பச்சுங்க. அடுத்தது வென்ஸ்க்ரீனில் எதுக்கு நம்ம டீப் லெவல் இதை கட்டியிருக்கிறோன்னா, ஃப்ரண்ட்டு லெவல் வந்து லெஃப்ட் சைடு இறங்கியிருக்குதா ரைட் சைடு இறங்கியிருக்குதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸ்ப்ரிட் லெவல் மார்க் பண்ணி இந்த நூல் கயிறு கட்டியிருக்கேன். ரெண்டுமே வந்து ஸ்ப்ரிட்டு, அதாவது வாட்டர் லெவலில் இருக்கும் அக்யூரேட்டாக. இப்போ பாருங்கள், பேக் சைடு ஒரு ஸ்டே இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேக்கும் நம்ம கட்டியிருக்கிற நூலுக்கும் ஒரே லெவலாக வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டே லெவலாக வந்துருச்சு, ஒரே சரிசமமாக இருக்குது பாருங்கள். அடுத்தது சென்ட்ரு ஸ்டேக்கு வரோம் பாருங்கள், பேக்கில் வர்றது. இதுவும் சரிசமமாக இருக்குது லெவலாக. அடுத்தது லாஸ்ட் ஒன். எது பார்த்தாலும் உங்கள் அந்த ஃப்ரண்ட்டோட லெவலுக்கும் நீ எங்கே வச்சு பார்த்தீங்கனாலும் ஒரே லெவலாக தெரியணும், எல்லாமே லெவலாக தெரியுது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது என்ன, எப்படி சொல்ல வரேன்றது. அடுத்தது பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து ஹேண்டில் பாரில் வர அந்த தலையில் வர ஸ்க்ரூ பாருங்கள், அந்த ஸ்க்ரூவோட பாயிண்ட்டும் அந்த நூல் கயிறோட லெவலுக்கும் சென்டராக வந்து நிற்கணும் நம்ம பார்க்கும்போது, தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து சென்ட்ரு. ஸ்ப்ரிட்டு லேசர் வச்சு நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நம்ம இருக்கிறது சிம்பிளான லெவலில் எக்யூப்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள். இது வந்து சேஸ் பெண்டு கிடையாது, சேஸ் வந்து நல்லா இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. சேஸ் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்க்கில் பாருங்கள், இப்போ போர்க்கு பெண்டாக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறோம். போர்க்கை வந்து எப்பவும் போல் கோன் செட்டை வச்சு மாற்றிட்டோம். மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த போர்க்கோட கையில் வந்து எம்ரி ஷீட் வந்து தேய்ச்சிருங்க. கொஞ்சம் இந்த பெயிண்ட்டோ ரஸ்ட்டோ இருந்தாலும் நம்ம ஸ்ப்ரிட் வச்சு பார்க்கும்போது லெவலாக இருக்காது, அதுக்காண்டி. ஸ்ப்ரிட் லெவல் வந்து நம்மளுக்கு வரல, அங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ வந்து இது வந்து போர்க்கு ப்ராப்ளம். போர்க்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த நம்ம அந்த யூ டைப்பில் வருது பார்த்திங்களா கை, அது வந்து குழி பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது இந்த அபே ஆட்டோவை பொறுத்த வரைக்கும், த்ரீ வீலர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஷேக் வந்து அந்த கிங் பின் போயிடுச்சின்னா காடி அதிகமாகிறதுனால நம்ம ஒர்க் ஷாப்பில் பட்டறையில் கொடுக்கும்போது அவங்க சரக்கு வச்சு அதை திரும்ப ரீகிரைண்டிங் பண்ணும்போது ஓவல் ஷேப் வந்து மாறும். அதை வந்து அக்யூரேட்டாக பண்ணாத ஒரே காரணத்தினால தான் பின் அடிக்கும்போது வந்து லேசாக ஒரு 2 mm 1.5 mm கிட்ட ஒரு லேசான ஒரு பெண்டில் ஷாஃப்ட்டு போய் உக்காந்துருச்சு அந்த கிங் பின்னு.
அதனால தான் வந்து கை வந்து லெஃப்ட் சைடு இறங்கிடுச்சு. லெஃப்ட் சைடு இறங்கினதுனால நம்மளுக்கு வந்து கேரி பிளேட்டோட செட்டாக வீல் வந்து கிராஸாக தெரியறதுனால லெஃப்ட் சைடு வண்டி இழுக்குது. ஆகையினால சேஸ் பெண்டு கிடையாது இந்த வண்டி, போர்க்கு தான் பெண்டு. போர்க்கு கூட பேர்க்கு பெண்டு கிடையாது. கிங் பின் அடித்தது வந்து சரியில்லை. கிங் பின்னை வந்து நம்ம வந்து பட்டறையில் கொடுக்கும்போது அக்யூரேட்டான லெவலில் வச்சு அடிக்கணும். இந்த வண்டியை நீங்கள் புது போர்க்கு போட்டு பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வராது. கிங் பின் அடிக்கிறதுனா அதனால தான் வந்து கிங் பின் வந்து மைல்டாக ப்ராப்ளம் வரும்போதே நம்ம வந்து கிங் பின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். அது பண்ணாததுனால தான் நம்மளுக்கு காடி பெருசாகிறதுக்கு காரணம். அப்படியே பாருங்கள், ரைட் சைடும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸ்ப்ரிட் லெவலில் சாஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்ப்ரிட் லெவலுக்கு நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வரல. இது கீழே காட்டுறேன் பாருங்கள். அந்த 1/2 இன்ச்சு கேப் வருது. அந்த 1/2 இன்ச்சு ஃபில் ஆனால் தான் வீல் வந்து ஸ்டடியாக இருக்கும். நம்ம ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்தாலும் வண்டி நேராக போகும். இப்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு தான் இழுக்கும். அதனால் இது கிங் பின் அடிக்கும்போது வர ப்ராப்ளம் தான் இது. அதனால் நம்ம கிங் பின் அடிக்கும்போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அடிச்சுக்கணும். இது வந்து சேஸ் வந்து நல்லா இருக்குது. சேஸ் வந்து பெண்டு கிடையாது, போர்க்கு தான் ப்ராப்ளம். போர்க்கு கூட போர்க்கு கிடையாது, கிங் பின் தான் ப்ராப்ளம்.